தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அன்பர் பெருமக்களே, நாம் காலை அமர்விலே உலகாயத மதத்தினுடைய கொள்கைகளை சிந்தித்து வருகிறோம். பதி என்ற ஒன்று இல்லை. மாயை என்று வருகிற போது 4 பூதங்கள்னா உண்டு, ஆகாயம் இல்லை. 4 பூதங்கள் அவை தனக்குத்தாமே படைத்து காத்து ஒடுக்கிக் கொள்ளும். இந்த பூதங்களின் சேர்க்கையிலே உடம்பு என்ற ஒன்று தோன்றும். உடம்பிற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று இல்லை. பூதங்களின் கலப்பிலே உடம்பிலே அறிவு தோன்றும். உடம்பு வளர வளர அறிவு வளரும், உடம்பு தேய தேய அறிவு தேயும். இதெல்லாம் மாயை பற்றிய செய்தி, ஆன்மாவை பற்றிய செய்தி. கண்மம் என்று வருகிற போது நல்வினை இல்லை, தீவினை இல்லை, சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை, மறுபிறப்பு இல்லை. மறுபிறப்பு இல்லை. நீத்தார் கடன், வேள்விகள், கொடை, தவம் போன்றவை எல்லாம் என்னது தேவையில்லை. இதனால் ஒரு பயனும் இல்லை. எனவே இவையெல்லாம் அவர்கள் தங்களுடைய கொள்கையாக கொண்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த உடம்புக்கு வேற ஆன்மா இல்லை. வீடு பேறு என்று வருகிற போது இந்த பிறவியில் நல்ல செல்வத்தோடு மகளிரோடு கூடியிருத்தலே வீடு பேறு. இன்பம் என்பது தான் வீடு பேரை ஒழிய தனியாக ஏதோ தவமெல்லாம் செஞ்சு அங்கே போய் ஏதோ முத்தி பேரெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாழ்கிற போதே இன்பமாக வாழ்தலே வீடு பேறு என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் அதில் கடைசியாக பரபக்கத்தில் ஒரு அருமையாக ஒரு ஓமை சொல்லுவார். இந்த வாம மதத்தினர், வாம மதத்தினரை பார்த்து இவன் பாராட்டுவான். யார்? உலகாயதன். யாரை பார்த்துங்க? வாம மதத்தினர். இந்த வாம மதத்தினர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறு தெய்வ வழிபாடு இருக்கு இல்லைங்களா, இந்த வேள்வியிடுதல், பலியிடுதல், மாமிசம் படைத்தல், அப்புறம் கல் குடித்தல், இதெல்லாம் அந்த சிறு தெய்வ வழிபாட்டில் இருக்கா இல்லைங்களா, அவர்களுக்கு வாம மதத்தினர்னு பேர். அருளை பார்த்து என்ன செய்கிறான்? நல்லா வாழ்கிறையா. யாரை பார்த்து சொல்கிறான்? வாம மதத்தினர் பார்த்து நல்ல வாழ்க்கை. ஏன்னா நான் செஞ்சால் இவன் பூரா திட்டுறான். யார்? இந்த கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவன்லாம் நான் செஞ்சால் என்னை பார்த்து என்ன செய்கிறான்? திட்டுறான். நீ என்ன செய்கிற? கடவுள் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்கிறையா. வல்லையே வாமி எல்லாம் அருமையாக வாழ்கிற. என்னது கொண்டு கருப்புரா எனக்கு படைச்சிட்டு நீ அடிச்சுக்கிற. கேட்டால் சாமி இருக்குதுங்கிற. நான் குடித்தா தப்புன்றான். நீ என்ன பண்ணுற? கொண்டையை வச்சுட்டு சாமிக்கு படைச்சேன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றையா. பரவாயில்ல, உனக்கு நல்ல வாழ்க்கை அப்படின்னு. என்ன வல்லையே வாமி அருமையாக வாழ்கிறையா அப்படின்னு சொல்லி இவன் என்ன செய்கிறான்? அவனை இழிப்பது போல ஒரு செய்தியை பரபக்கத்தில் வச்சிருக்கிறாரு. அப்படி இவர்கள் இதை சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஆனால் உலக நீதிப்படி வாழணும், அரசனது ஆணைப்படி வாழணும் என்பது இவர்களது கொள்கை. அரச நீதிப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே இது பற்றி நூல்களிலே நமக்கு திருவாசகத்தில் உலகாயதம் என்னும் ஒன்திற பாம்பின் கலாபேதத்து கடுவிடம் எய்தி அதிர்பெருமாயை தனைப்பெரும் சூழவே என்று எதில் இருக்கு? திருவாசகத்தில் குறிப்பு இருக்கிறது. மணிமேகலை போன்ற பழைய நூல்களிலே உலகாயத நூலுடைய பற்றிய குறிப்புகள் எல்லாம் இருக்கிறது. சரி, பௌத்தம் அந்த அளவு வைத்துக்கொள்வோம். அப்போ இந்த 5 கேள்வி கேட்டோமா இல்லையா? என்ன கேள்வி கேட்டோம்? முதல் கேள்வி என்னது? நித்த பொருள்கள் என்ன? எத்தனை? 4. நிலம், நீர், நெருப்பு, காற்று என்று 4 தான் நித்த பொருள். சரியா? அடுத்த கேள்வி, காட்சி அளவை ஒன்றே உண்டு. அளவை நம்ம பொதுவாக எத்தனை அளவு சொல்லுவோம்? 3 அளவை. காட்சி அளவை, கருதல் அளவை,
உரை அளவை, 3 அளவை உண்டு. இவனை பொறுத்த வரைக்கும் காட்சி அளவை ஒன்று தான் உண்டு, என்ன கிடையாது, கருதல் அளவை உரை அளவை இல்லை. கருதல் அளவை என்பது அனுமான பிரமாணம். இந்த அனுமானமெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்றான். ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான்னா, உலகம் தோன்றியது, உலகம் ஒரு காலத்தில் ஒடுங்கும் இல்லையா, அது நம்ம கொள்கை தானே. உலகம் தோன்றியது ஒரு காலத்தில் ஒடுங்கும். இதுக்கு நாம் சொல்லக்கூடிய அளவு என்ன தெரியுமா? என்ன அளவு? அனுமானம். எதனால்? நீங்கள் கண்ணால் பார்க்கிற பொருளெல்லாம் தோன்றி நின்று ஒடுங்குதா இல்லையா? இப்போ கண்ணில் எதை பார்த்தீங்கன்னாலும் அது ஒரு காலத்தில் தோன்றி இருக்கா இல்லையா? ஒரு மரம்னு வச்சுக்கங்க, வாழை மரம் வச்சோம், வளர்ந்தது, என்னாச்சு, அழிஞ்சுது. கரும்பு வச்சோம், இருந்துச்சு, அழிஞ்சுது. இப்போ ஒரு காலத்தில் எல்லா பொருளும் என்ன ஆகுது, தோன்றி நின்று ஒடுங்குகிறது. இதுபோல உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும். இந்த அளவுக்கு என்ன பேர்? அனுமான அளவை. கண்டதை கொன்று காணாததை அனுமானித்தல். அந்த மலை மேலே நெருப்புண்டு, எதனால்? புகை உடைமையால். இங்கேருந்து பார்த்தா புகை தெரியுது, அதனால் மலை மேலே என்ன இருக்குது? நெருப்பு இருக்குது. சரிங்களா? இது என்ன அளவை? அனுமான அளவை. ஏன்னா நீங்கள் நெருப்பை பார்க்கல, புகையை பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறீங்க? நெருப்பு எரிந்ததுன்னு சொல்கிறீங்களா இல்லையா? காரணத்தை வச்சுக்கிட்டு காரியத்தை வைத்து காரணத்தையோ அனுமானித்தால் அதற்கு என்ன பேர்? அனுமான அளவைன்னு பேர். இப்போ இந்த அனுமான அளவை ஏற்றுக்கிட்டா அவன் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கு? உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும்னு ஏற்றுக்கணும். புரியுதுங்களா? உலகம் தோன்றி நின்று ஒடுங்குதுன்னு சொன்னால் அவன் இன்னும் என்ன கேள்வி கேட்பான்? நீ பார்த்தியா? உலகம் தோன்றியது நீ பார்த்தியா? இல்லை. உலகம் ஒடுங்கினதை நீ பார்த்தியா? இல்லை. சொர்க்கத்துக்கு போனதை பார்த்தியா? நரகத்துக்கு போனதை பார்த்தியா? நீ பார்க்காம எப்படி சொல்கிற? அவன் நம்மளை பார்த்து அதானே கேள்வி கேட்குறான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் என்னது? கடவுள் இல்லை, கண்ணால் காட்டு. கடவுள் இருந்தால் என்ன செய்ய? கண்ணில் காட்டு, நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா என்னோட அளவு என்னது? காட்சி அளவை தான் அளவை. கருதல் அளவையெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ அவர்களுடைய அளவு என்னது? காட்சி அளவை தான். கருதல் அளவையோ உரை அளவையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது யாருடையது? உலக. அதுக்கு ஒரு மறுப்பு மட்டும் நான் சொல்லிடுறேன். மறுப்பு நம்ம பார்க்க போகிறதில்ல. இப்போ நான் அந்த மறுப்பு மட்டும் சொல்லிடுறேன். இப்போ அவனை பார்த்து நீ இறப்பையா மாட்டையா? பார்த்தையா? நீ இறந்ததை உன்னால் பார்க்க முடியுமா? உன் தந்தை பிறக்கவே இல்லை. ஏன் பிறந்த நீ பார்த்தியா? உன் மகன் இறக்கவே மாட்டான். ஏன் நீ பார்க்க மாட்ட? உன் தந்தை பிறக்கவே இல்லை, உன் பையன் இறக்கவே மாட்டான். இப்போ இந்த ரெண்டையும் நீ பார்க்கணும்னா முடியுமா? அப்புறம் எப்படி நீ ஏற்றுக்கிற? பிறப்போம் இறப்போன்னு நீ தான் காட்சி அளவை தானே ஏற்றுக்குவ. ஐயோ அவங்க அப்பா பிறந்தார், எங்கள் அப்பாவும் பிறப்பார். இது என்ன அளவை? அனுமான அளவையா? நீ காட்சி அளவைன்னு சொன்னால் என்ன செய்யணும்? நீ கண்ணால் பார்க்கணும். அவங்க அப்பா பிறந்தார், சரி, உங்கள் அப்பா பிறந்ததை நீ பார்த்தியா? உங்கள் அப்பா பிறக்கிறத நீ பார்க்கணும்னா உனக்கு உங்கள் அப்பாவோட வயசு அதிகமாக இருக்கணும். உன் பையன் இறக்கிறத பார்க்கணும்னா உன் பையனுக்கு என்னவா இருக்கணும்? வயசு உன்னை விட ரொம்ப கம்மியாக இருக்கணும். இந்த ரெண்டு நிகழாத வெளி இவற்றை நீ காண முடியாது. உலகம் தோன்றியதை பார்க்கணுன்னா உலகத்தை விட உனக்கு வயசு அதிகமாக இருக்கணும். உனக்கு இருக்கா? அதுக்காக நீ இல்லைன்னு எப்படி சொல்லுவ? சரியா? அப்போ ஆகம அளவை உண்டு, அனுமான அளவை உண்டு என்று சொல்லுவாங்க. சரிங்களா? உடம்புக்கு வேறாக உயிர் உண்டு, உடம்புக்கு வேறாக உயிர் உண்டு. எப்படி? நான் ஏற்கனவே இந்த ஓமை சொல்லியிருக்கிறேன். என்ன ஓமை? சக்கரை பொங்கல் சூடாக கொடுக்கும்போதே
என்ன செய்கிற? யோ சுடுதுன்னு கையை மாற்றி மாற்றி திங்கிற. இப்போ உடம்பு இருக்குது, போய் நெருப்பு வைக்கிறான், சத்தமில்லாமல் படுத்திருக்கிறியா? ஏன் நேற்று சுட்ட நெருப்பு இன்று உனக்கு சுடவில்லை. ஏன் சுடலை? நேற்று உடம்புல உயிர் இருந்தது, சுட்டுச்சு. இன்னைக்கு உடம்புல உயிர் இல்லை, எனவே என்னாச்சு? சுடவில்லை. அப்போ உடம்புக்கு வேறாக என்ன உண்டு? உயிர் உண்டு. உயிர் உண்டு. இப்படி நம்ம அவன் சொன்ன கருத்தை பூரா மறுப்பு பரபக்கத்தில் இருக்குது. நான் இப்போ மறுப்பு வேண்டாம், ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம போனோம்னா ரொம்ப இதாகிடும். அந்த வகையில் உலகாயத்தை வைத்து கொள்ளுங்க. அப்போ என்னது? நித்தப்பொருள் 4, அளவை காட்சி அளவை. அடுத்த கேள்வி, பதி பசு பாசம். பதி உண்டா? உண்டா? நீங்கள் தான் பதில் சொல்லணும். கேள்வி இருக்குது, பதில் ஏற்கனவே சொல்லியாச்சு. பதி உண்டா? இல்லை. பசு உயிர், உடம்புக்கு வேறாக உயிர் இல்லை. உயிரை கேட்ட என்னது? உடம்புக்கு வேறாக உயிர் இல்லை. பாசம் ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம் இல்லை, கண்மம் இல்லை, மாயை. 4 பூதம். பூதம் 4 தான், அதுக்கு வேலை மாயை என்பதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாசத்தை பற்றி அப்போ பதி இல்லை, உடம்புக்கு வேறாக உயிர் இல்லை, 4 பூதத்துக்கு மேலே மாயை இல்லை. சரிங்களா? அடுத்த கேள்வி, தத்துவ ஞானம். தத்துவம் எத்தனை? 4 தான். தத்துவங்கள் 4: நிலம், நீர், நெருப்பு, காற்று. நிலம், நீர், நெருப்பு, காற்று 4 தான் தத்துவம் அவனை பொறுத்த வரைக்கும். அப்புறம் முத்தி. இங்கே நல்லா வாழ்வாங்க, சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா முத்தி. சிற்றின்பமே முத்தி. சிற்றின்பமே முத்தி. சரிங்களா? ரைட், அடுத்ததுக்கு போயிடுவோம். பௌத்தம். பௌத்த மதம் தோற்றுவித்தவர் யாரு? கௌதம புத்தர் என்று நாம் சொல்கிறோம் இல்லைங்களா? இது நூல்களிலே ஆதி புத்தர் என்று சொல்கிறாங்க. புத்தர் என்ன சொல்கிறாங்க? ஆதி புத்தர். நிறையா புத்தர் இருந்ததாக நூலில் சொல்கிறாங்கம்மா. கடைசியாக வந்தவர் தான் கௌதம புத்தர், ஆதி புத்தர். இது அவைதீக மரபு. அவைதீகம்னு என்னது? வைதீக மதத்திற்கு எதிராக வந்தது அவைதீகம். புத்த மதத்தை முதல்ல தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டால், திருமால் ஆதிபுத்தராக வந்து பௌத்த மதத்தை உபதேசம் செய்கிறார். கடவுள் மறுப்பு கொள்கையை திருமால் தான் என்ன செய்கிறாரு? முதல்ல புத்தராக வந்து அவைதீக சமயத்தை தோற்றுவிக்கிறார். எங்கன்னு கேட்டிங்கன்னா திரிபுரம். அந்த 3 அசுரர்கள் காலையில் பார்த்தோமா இல்லையா? அவர்களுக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த துறவிகள் யாரு? இல்லை 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 தாருகாவனத்து முனிகள். தாருகாவனத்து முனிகள். இந்த தாருகாவனத்து முனிகளுக்கு தான் புத்தராக யார் வரா? பெருமாள் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை போதிக்கிறார். ஏன்னா அவங்கெல்லாம் யார்? தவம் செய்கிறவங்க. நம்ம இது மீமாஞ்சகம்னு ஒரு பார்த்தோமா இல்லையா? சமயங்களில் மீமாஞ்சகம்னு ஒரு சமயம் பார்த்தோமா இல்லைங்களா? பூர்வ மீமாஞ்சகம், உத்தர மீமாஞ்சகம்னு 2 பார்த்தோமா இல்லையா? இந்த பூர்வ மீமாஞ்சகம் யார்? கர்மகாண்டி அப்படின்னு பேர். கர்மகாண்டின்னு என்னது? வேதத்தில் இருக்கிற கர்ம பகுதியை எடுத்துக்கொள்வாங்க. இந்த வேள்வி முதலானவற்றை எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க? அதை ரொம்ப விதந்து பேசுவாங்க. வேள்வியை பயன் கொடுக்கும் கடவுள் வேண்டான்னு சொல்கிறவங்க. வேள்வியை பயன் கொடுக்கும் யார் வேண்டாம்? கடவுள் வேண்டாம். வேதத்தை சொல்கிறவன் கடவுள் மறுப்பாளர். முன்னால் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? திருநீர் பூசியிருப்பான், உத்தராகம் போட்டிருப்பான், வேத பாராயணம் பண்ணுவான், அவன் கடவுள் மறுப்பாளர். நினச்சி பாருங்க நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு. மீமாஞ்சகரில்
பூர்வ மீமாஞ்சகர், உத்தர மீமாஞ்சகர்லாம் யார்? கடவுள் மறுப்பாளர். ஏன்னு கேட்டிங்கன்னா, வேள்வி செஞ்சால் வேள்வியே பயன் கொடுக்கும். அதுக்கு யார் வேண்டாம்? கடவுள் வேண்டான்னு சொல்கிறதான் அவன் கொள்கை. அதில் ஒருத்தர் தான் யார்? தார்காவனத்து முனிவர்கள். அவங்க வேதமெல்லாம் நல்லா சொல்லுவாங்க, வேள்வியெல்லாம் பண்ணுவாங்க. சிவபெருமான் இல்லைன்னு சொல்லக்கூடிய கூட்டம் அது. இப்போ அவர்களுக்கு இந்த வேள்வி செய்யாமல் தடுக்கணும். ஏன்னா அவன் ஏதோ ஒரு வழிபாடு பண்ணுறாங்களே, அதுக்கு ஒரு பயன் வருதா இல்லையா? இப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு? அவர் புத்தரா வந்து இந்த கொள்கையை மறுத்து கடவுள் மறுப்பு கொள்கையை உபதேசம் பண்ணுறார். யாருக்கு? தார்காவனத்து முனிகளுக்கு. அவங்க உடனே என்ன செய்கிறாங்க? செய்கிற பூசையை கைவிடுறாங்க. செய்கிற பூசையை கைவிடுகிறார்கள். புண்ணியம் குறைகிறது, அழிஞ்சு போகிறாங்க. பூசையை கைவிடுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த வேலை. அதை நிறுத்துவதற்காக என்ன செய்கிறாரு? கடவுள் மறுப்பு கொள்கையை யார் வந்து உபதேசம் பண்ணுறாங்க? திருமாலே வந்து புத்தராக உபதேசம் செய்தார் என்பது புராணங்களில் இருக்கிற செய்தி. எனவே சிவபூசையை கைவிட்டதுனால அவர்கள் அழிந்து போனார்கள் என்பது முப்பராந்திகளுக்கு இந்த செய்தி உண்டு, தாரகாவனத்து முனிகளுக்கு உண்டு. சரி, அதான் அவங்க தவம் குறைஞ்சதுக்கப்புறம் வராங்க. முதல்ல தவத்தை குறைக்கணுமா இல்லையா? திரிபுரந்தாரிகளுக்கும் இந்த செய்தி உண்டு. சரி, எனவே இதில் கடைசியாக வந்தது கிமு 6ஆம் நூற்றாண்டில் கௌதம புத்தர். பல புத்தர்கள் உண்டு, அதில் கடைசியாக வந்தவர் யார்? கௌதம புத்தர். அவருடைய காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஆராய்ச்சி குற்றது ரொம்ப முன்றைய காலம். அவர் தான் சித்தார்த்தர் என்பது, அவரை பற்றி வரலாறு தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நான் யாருன்னு ஒரு கேள்வி வந்துச்சு, நிலையாமை பற்றி அவர் ஆராய்ந்தார். நேராக போய் மரத்துக்கடியில் உட்காந்தார். போதி மரத்துக்கடியில் அவருக்கு என்ன வந்தது? ஞானம் பிறந்தது. நம்ம புத்தர் வரலாறு படிக்கிறோமா இல்லையா? அது வந்து கௌதம புத்தர். அவர் கிமு 6ஆம் நூற்றாண்டு. இவருக்கு முன்பே 24 புத்தர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 24 புத்தர்கள். இந்த புத்த மதத்தின் கொள்கைகள் சொல்ல சொல்ல எழுதலை. இப்போ நமக்கு திருமுறையெல்லாம் என்ன செஞ்சாங்க? ஞானசம்பந்தர் பாடவே பின்னாடி ஒன்று செஞ்சாங்க, எழுதிக்கிட்டே போனாங்களா இல்லையா? அந்த மாதிரி இல்லை. புத்த மத கொள்கைகள் புத்தரது காலத்தில் என்ன செய்யலை? எழுதப்படவில்லை. அதன் பிறகு பல காலம் கழித்து அதை அப்படியே கேட்டுட்டு வந்தவங்களாம் என்ன செய்கிறாங்க? அதை அப்படியே எழுதுகிறாங்க. சரிங்களா? அவர் காலத்தில் அது எழுதப்படவில்லை. பல காலங்களுக்கு பிறகு அது எழுதி வைக்கப்பட்டது. இந்த நூல்கள் 3 தொகுப்பாக வச்சிருக்கிறாங்க. அது திரிபிடகம்னு பேர். திரிபிடகம். பிடகம்னா என்னது? கூடை. பிடகம்னா கூடை. திரிபிடகம் 3 கூடை. இந்த நூல்கள் வினய பிடகம், சுத்த பிடகம், அபிதம்ப பிடகம் என்று 3ஆ சொல்கிறாங்க. 3 கூடை. 3 கூடைனா 3 தொகுப்பு. புத்தரது கொள்கைகள் 3 தொகுப்பாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. வினய பிடகம், சுத்த பிடகம், அபிதம்ப பிடகம் என்று 3. இப்போ வினய பிடகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை நடைமுறைகள். வாழ்க்கை நடைமுறை, எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற செய்தியை விரிவாக சொல்கிறது எது? வினய பிடகம். வாழ்க்கை நடைமுறைகளை தொகுத்து கூறுவது. சுத்த பிடகம் என்பது புத்தருடைய போதனைகள், தத்துவங்களை பற்றி சொல்வது சுத்த பிடகம். அபிதங்க பிடகம் என்பது அதனுடைய ஒழுக்கங்கள், கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது.
புத்த சமயத்தில் பின்பற்றக்கூடிய கிரிகளை பற்றி சொல்லக்கூடியது அபிதம்ப பிடகம். 3 பிடகம் இருக்கிறது. வாழ்க்கை நடைமுறை. சொல்லக்கூடிய பஞ்சசீல கொள்கை. பஞ்சசீல கொள்கை கொல்லாமை, ரெண்டு களவாமை, மூணு சிற்றின்பத்தை நீக்குதல். நாலு மது முதலியவற்றை உண்ணாமை. பொய் பேசாமை. பஞ்சசீலம். சீலம்னா ஒழுக்கம். 5 ஒழுக்கம்: கொல்லாமை, களவாமை, சிற்றின்பத்தை நீக்குதல், மது உண்ணாமை, பொய் சொல்லாமை. இதெல்லாம் அவர்களுடைய கொள்கைகள். இது 2 பெரிய பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஹீனயானம், மகாயானம். ஹீனயானம், மகாயானம் என்று 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது பொதுவான செய்தி, புத்தர்களை பற்றிய பொதுவான செய்தி. ஹீனயானம், மகாயானம் இதெல்லாம் நம்ம வரலாற்றில் படித்தது தான். வரலாறு புத்தகத்தில் படிச்சிருப்போமா இல்லையா? இருக்கு நிறையா இருக்குது, இன்னும் முடிக்கல, வருவோம். இது பொதுவான செய்தி. இதுக்கப்புறம் 4 பேர்த்த விரிக்கணும், சரிங்களா? ஆமாம், இது எல்லாத்துக்கும் அவங்களுக்குள்ள பொதுவாக இருக்கிற செய்தி. இதில் முதல்ல பார்க்க வேண்டியங்க யார்? மாத்துமிகர். மாத்துமிகர் இவர்களுக்கு சூனியவாதி. சூனியவாதி. சூனியவாதின்னா யாரு? அப்படி சொல்லக்கூடாது, அதுக்கு தான் கேட்கறது. உலகம் சூனியத்திலிருந்து தோன்றுகிறது அப்படிங்கிறது அவங்க கருத்து. அதனால் அவர்களுக்கு சூனியவாதி. சூனிய வைக்கிறவாதி இல்லை. மாத்துமிகர். இப்போ புத்தர் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய போதனையை மாணவர்களுக்கு சொல்கிறாரு. மாணவர்களுக்கு தனது போதனையை சொல்லுகிறார். எப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உலகு வகையாலும் விரியாலும் அளவிடப்படாத பொருள்களால் அறியப்படுகிறது. உலகம் என்பது தொகுத்து சொன்னீங்கனாலும் சரி, விரித்து சொன்னீங்கனாலும் சரி, அதில் என்ன இருக்குது? ஏகப்பட்ட பொருள் இருக்குது. அளவிட முடியாத பொருள்களால் ஆனது என்னது? உலகம். சரிங்களா? தொகையாலும் விரியாலும் அளவிடப்பட முடியாததாய் உள்ளது. இவற்றில் ஒன்றானும் உள்ளதாய் நிலைப்பதில்லை. எதுவுமே எப்படி இருக்கிறது இல்லை? ஏகப்பட்ட பொருள் இருக்கு, ஆனால் எதுவுமே எப்படி இல்லை? நிலைத்த பொருள் என்ற எதுவுமே இல்லை. நிலைத்த பொருள் என்பது எதுவுமே இல்லை. சரி, அப்படி நிலைத்து நிற்காததுனால உலகத்தை உள்பொருள்னு சொல்கிறதா இல்பொருள்னு சொல்கிறதா? உள்பொருள்னு சொல்வதா இல்பொருள் என்று சொல்வதா?
உள்பொருள்னு சொல்லிடலாம். உள்பொருள்னு சொல்லிடலாம். அப்படின்னா உள்ள பொருள் அழியக்கூடாது. உள்ள பொருள் என்ன ஆகக்கூடாது? அழியக்கூடாது. சரி, அப்போ என்ன செய்யலாம்? உள்பொருள் இல்லைன்னா இல்பொருள் தான் இல்லையா? அப்போ என்னன்னு சொல்லலாம்? இல்பொருள்னு சொல்லிடலாமா? அப்படின்னா இல்பொருள் தோன்றாது, உள்பொருள் அழியாது, இல்பொருள் தோன்றாது. அப்போ உலகத்தை என்னன்னு சொல்றது? அது சமணது கருத்து. எனவே இந்த பொருள் யாது, உள்பொருளா இல்பொருளா என்று சொன்னால் அதற்கு விடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகப் பொருள் ஒரு கால எல்லையிலே தோன்றி நின்று ஒடுங்குதல் என்பது பிழை. தோன்றி நின்று ஒடுங்குவது என்பது பிழை. எனவே அது எப்படி இப்போ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவை சூனியம். அவை சூனியம். சூனியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அழகாக சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். நான் அப்படியே படிச்சுட்டு வரேன். உலகப் பொருள் ஒரு கால எல்லையின் அளவிலே புலனாகியே நிற்பதால் அவற்றை இல்பொருள் என்பது பிழை. கண்ணுக்கு தோன்றி நிற்குதா இல்லையா? அதனால் இல்பொருள்னு சொல்ல முடியாது. உள்பொருள் சொன்னால் என்ன இருக்கக்கூடாது? அழியுது. அதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ உள்பொருள்னு சொன்னாலும் பிழை, இல்பொருள்னு சொன்னாலும் பிழை. இரண்டும் இவ்வாறாதல் பற்றி உள்ளனவும் தான் இல்லனவும் தான், உண்டும் தான் இல்லையும் தான். அப்படி சொல்லலாமான்னு கேட்டால் அப்படி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? உள்ளதும் தான் இல்லதும் சொன்னால் ஒரு பொருளுக்கு ரெண்டு வேறுபட்ட தன்மைகள் இருக்காது. ஒன்று குளிர்ச்சியாக இருந்தால் எப்படி இருக்காது? சூடாக இருக்காது. சூடாக இருந்தால் குளிர்ச்சியாக இருக்காது. சூடாகவும் இருக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு பொருளுக்கு இரண்டு தன்மைகள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ரொம்ப அதாவது நம்ம சைவ சித்தாந்தம் படித்தோம்னா நம்ம சொல்கிற ஒவ்வொரு சொல்லுக்கு என்ன இருக்கு? ரொம்ப லாஜிக்காக சொல்லணும். இரண்டு தன்மை இல்லை சொல்லலாமா சொல்லக்கூடாதா? தலைமை ஆசிரியம்மா சொல்லுங்க, நீங்கள் தான். ஒரு பொருளுக்கு ரெண்டு தன்மை உண்டா இல்லையா? ஒரு பொருளுக்கு ரெண்டு தன்மை உண்டா இல்லையா? நீங்கள் அதை பௌத்தர் மாதிரியா பதில் சொல்கிறீங்களே, உண்டும் தான் இல்லையும் தான். உட்காருக்கு சரி, ஒரே சமயத்தில் ஒரு பொருளுக்கு ரெண்டு தன்மை உண்டா இல்லையா? நீங்கள் உதாரணமெல்லாம் கேட்கல, கேள்வி மட்டும் வைங்க. உதாரணம் சொன்னால் மாறிடும் கேள்வி. ஏன்னா கேள்வியில் தான் பிரச்சனையே இருக்கு. கேள்வி மூலம் நீங்கள் எப்படி வாங்கிக்கிறீங்கிறதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். ஒரு பொருளுக்கு இரண்டு தன்மை உண்டா இல்லையா? உண்டு தான் சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு பொருளுக்கு ரெண்டு தன்மை உண்டா? உண்டா இல்லையா? சரி, இல்லைன்னு சொல்கிறவங்க? சரி, உண்டும் தான் இல்லைன்னு தான் உண்டும் தான் இல்லைன்னு தான் சொல்கிறவங்க எத்தனை? சரி, ஒரு பொருளுக்கு எப்படிமா ரெண்டு தன்மை இருக்கும்? கேள்வியே, ஒரு பொருளுக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு தன்மை இருக்குமா இருக்காதா? நான் இதில் ஒரு பொடி வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். கேள்வியிலே ஒரு பொடி இருக்கு. ஒரே நேரத்தில் ஒரு பொருளுக்கு ரெண்டு தன்மை உண்டா இல்லையா? சரி, ஏக மனசா முடிவு பண்ணிடலாமா? இல்லைன்னு உண்டுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? உண்டா? சரி, எப்படி சொல்லுங்க. இதில்லை உண்டுன்னு சொன்னால் காரணம் சொல்லணும். அப்போ இல்லைன்னு வச்சுக்கலாமா? இல்லைன்னு வச்சுக்கலாமா? உண்டு.
இதுக்கு தன்மை சொல்லுங்க. மென்மையாக இருக்கும், அழகாக இருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ பல தன்மை இதுக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்புறம் ஒரு பொருளுக்கு ஒரே நேரத்தில் பல தன்மைகள் இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் இங்கே பிரச்சனை என்ன தெரியுங்களா? என்னது? இப்போ கேள்விக்கு வாங்க. ஒரு நேரத்தில் ஒரு பொருளுக்கு இரண்டு மாறுபட்ட தன்மைகள் இருக்காது. புரியுதா? கேள்விப்போ மாறுபட்ட தன்மைங்கிறது என்னது? குளிர்ச்சியாக இருந்தால் வெப்பமாக இருக்காது, வெப்பமாக இருந்தால் குளிர்ச்சி. இந்த ரெண்டு என்னது? மாறுபட்ட தன்மை. ஒரு பொருளுக்கு ஒரு நேரத்தில் இரண்டு மாறுபட்ட தன்மைகள் இருக்காது. இது தர்க்கம், லாஜிக்கு. சரியா? அப்போ பொருள் உண்டும் தான் சொன்னீங்கன்னா அது என்னுடைய இயல்பு. உள்பொருள் என்பது அதனுடைய இயல்பு. அப்போ அது இல்பொருள் ஆகுதுன்னா அது செயற்கை. இல்பொருள் என்பது இயற்கையாக இருந்தால் உள்பொருள் என்பது என்னவா இருக்கும்? செயற்கையாக இருக்கும். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நீரினுடைய தன்மை என்னது? குளிர்ச்சி. குளிர்ச்சி என்பது நீருக்கு என்னது? இயற்கை. தண்ணியை ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ சூடாக இருக்குது, செயற்கை. இந்த செயற்கை என்பது எது வரைக்கும் இருக்கும்? அடுப்பில் வச்சிருக்கிற வரைக்கும் இருக்கும். அடுப்புலேருந்து இறக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆயிரும்? குளிர்ச்சிக்கு போயிடும். அப்போ இயல்பு மாறாது இருக்கும், செயற்கை மாறும். சரி, நெருப்பு சூடாக இருக்குது, அதனுடைய இயற்கை. எப்போ தொட்டிங்கனாலும் நெருப்பு சுடும். இப்போ தொட்டால் சுடலை. ஏன் சுடலை? டெம்பரேச்சர் மைனஸில் இருக்குது. மைனஸில் இப்போ நெருப்பு வச்சதே கை வச்சா கூட என்ன ஆகலை? சுடலை. புரியுதுங்களா? அப்போ அது இயல்பிலிருந்து என்ன ஆகுறது? மாறுகிறது. சரியா? இப்போ இங்கே கேள்விக்கு வந்துருங்க. உள்பொருள்னு சொன்னால் இல்பொருள் என்பது செயற்கையாயிடும். இல்பொருள்னு சொன்னால் உள்பொருள் என்பது செயற்கையாயிரும். ரெண்டு அதனுடைய இயல்புன்னு சொல்லக்கூடாது. உள்பொருளும் தான் இல்பொருளும் தான் சொல்லக்கூடாது. சொன்னால் ஒரு பொருளுக்கு இரண்டு மாறுபட்ட தன்மைகள் ஒரு நேரத்தில் இருக்காது. சரியா? அப்போ எப்படி தான் சொல்லுவது? எப்படி தான் சொல்லுவதுன்னா இன்ன தன்மை என்று சொல்ல முடியாது. என்னன்னு சொல்கிறாங்க? இன்ன தன்மை என்று சொல்ல முடியாது. அதற்கு அனிர்வசனீயம். உலகம் உள்பொருளா இல்பொருளா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அது உள்பொருள்னு சொல்ல முடியாதுங்க, இல்பொருள்னு சொல்ல முடியாதுங்க. அது என்னது? அனிர்வசனீயம். இன்ன தன்மை என்று வரையறுத்து சொல்ல முடியாது. இந்த இன்ன தன்மை என்று வரையறுத்து சொல்ல முடியாதுங்கிற சொல்லாட்சி யாராட்ட இருக்கு? யாராட்ட இருக்கு? நாம் பெருமான் அப்படி தான் சொல்கிறோம். இன்ன தன்மை என்று அறிய ஒண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பலனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே. நாம் பதிக்கு இலக்கணம் சொல்லுகிறோம். இவங்க எதுக்கு சொல்கிறாங்க? உலகத்துக்கு சொல்கிறாங்க. இதே செய்தியை மாயாவாதிகள் மாயைக்கு சொல்லுவாங்க. மாயை அனிர்வசனீயம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? மாயாவாதி. இவங்க சொல்ல மாட்டாங்க. நான் அப்படியே அந்த சொல்லாட்சிக்காக கம்பேர் பண்ணுறேன். நாம் பதிக்கு சொல்லுவோம், பதிக்கு சொல்லுவோம். மாயாவாதி மாயைக்கு சொல்லுவாங்க. சமணர் உலகம்னு வச்சுக்கோ. அவங்க மாயை அந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க. உலகம், உலகத்தின் தன்மை என்னவென்று சொல்ல முடியாது என்று சொல்லுவாங்க. இப்படி உலகம் அனிர்வசனீயம் என்று சொல்வதனால அதற்கு இந்த அனிர்வசனீயம் என்ற சொல்லுக்கு தான் அவங்க என்ன சொல்லுவாங்க?
இன்னொரு சொல்லாட்சி பயன்படுத்துவாங்க, சூனியம். சூனியம், உலகம் சூனியம். சூனியம்னா இல்லாததுன்னு சொல்லக்கூடாது, இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. உலகத்தின் இயல்பை சொல்ல முடியாது என்று யார் சொல்றா? மாத்துமிகர். மாத்துமிகருக்கு யார் சொல்றா? புத்தர் தன் மாணவர்களுக்கு உபதேசம் பண்றார். உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? உலகம் சூனியம், உலகம் சூனியம் அப்படின்னு மாணவருக்கு என்ன செய்கிறாரு? உபதேசம் செய்கிறார். இதற்கு இன்னொரு பேர் இருக்கு, விசித்திரவாதம். இதுக்கு என்ன பேரு? விசித்திரவாதம். விசித்திரமா இருக்கா இல்லையா? அதனால இது விசித்திரவாதம் என்று சொல்லப்படும். இப்போ பொதுவாக இந்த மாத்துமிகர் என்று சொல்லக்கூடியவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே சூனியம், எல்லாமே சூனியம் என்று சொன்ன நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்க? இதன் மீது எந்த சந்தேகமும் கேட்காம அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். யார் சொன்னதை? புத்தர் சொன்னதை ஒரு பிரிவு. இப்போ ஒரு இந்த வகுப்பறையே வச்சுக்கங்க, இதை நாளாக பிரிச்சுக்குங்க, நாளாக பிரிச்சுக்குங்க. இப்போ நான் சொல்கிறத என்ன செய்யறது? அப்படியே கேள்வி கேட்காம ஏற்றுக்கிறவங்க ஒருத்தர். அவர்கள்லாம் யார்? மாத்துமிகர். மாத்துமிகர் என்பதற்கு ஆசிரியர் சொன்ன கொள்கையை அப்படியே ஏற்றுக்கொள்வதனால அவர்கள்லாம் யாருன்னா தலைமை மாணாக்கர்னு சொல்கிறார். ஆமாம், கேள்வியே கிடையாது, சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்குறது என்னது? தலைமை மாணாக்கர். அப்புறம் சந்தேகம் வந்து கேட்கலன்னா அவங்க கடைசி மாணாக்கர். அப்படியே ஏற்றுக்கிட்டா யார்? தலைமை மாணாக்கர். சந்தேகம் வந்து கேட்கலன்னா கடை மாணாக்கர். இப்போ இவங்க யாருன்னு கேட்டால் ஒரு வகையில் தலைமை மாணாக்கர், ஒரு வகையில் கடை மாணாக்கர். எதனால் தலைமை மாணாக்கர்? சொன்னதை மறுப்பு இல்லாமல் ஏற்றுக்கிட்டாங்க, அதனால் இவர் தலைமை மாணாக்கர். ஆனால் சந்தேகம் வந்திருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? கேட்கணுமா இல்லையா? கேட்கவே இல்லை. எப்போ அவர் சொல்லிட்டார்ப்பா அப்படின்னு அதை கேட்காம விட்டுட்டா அவர் யார்? அப்போ இவர்கள்ட்ட தலைமை மாணவருக்குரிய ஒரு பண்பும் இருக்கிறது, கடை மாணவருக்குரிய பண்பும் இருக்கிறது. அதனால் இவங்க யார்? ரெண்டுக்கு ஆவரேஜ் போட்டுக்க வேண்டியதான், நடு மாணாக்கர். மத்திய தரமானவர்கள், மத்திய தரமானவர். எனவே இவங்க யார்? மாத்துமிகர். மாத்துமிகர் என்பதற்கு மத்திய தரமான மாணவர்கள்னு பேர், மத்திய தரமான மாணவர்கள்னு பேர். உலகம் சூனியம் என்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்துமிகர். மாத்துமிகர். சரி, அடுத்தது அதில் ஒரு பிரிவு மாணவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி என்னது? யோகசாரர். அடுத்தால் யாரு? யோகசாரர். ஆச்சாரம் என்பதற்கு ஒழுகுதல்னு பேர், ஆச்சாரம்னு பேர். ஐயத்தை வினவுவதற்கு ஆச்சாரம்னு பேர். ஆசிரியர் வழி நிற்றலுக்கு யோகம்னு பேர். ஆசிரியர் சொன்ன வழி நிற்பது யோகம், ஐயத்தை வினவுவது ஆச்சாரம். மாணவருக்குரிய ஒழுக்கம் என்னது? சந்தேகம் கேட்டு தெளிஞ்சுக்கணும். கேள்வி கேட்டால் நம்மளை என்ன நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு கேட்காம இருக்கக்கூடாது. மாணவருடைய ஒழுக்கம் என்னது? கேள்வி கேட்டு தெளிஞ்சு போகும்போது தெளிஞ்சு போயிடணும். அப்போது ஐயம் கேட்குறது ஆச்சாரம், ஆசிரியர் வழி நிற்பது யோகம். இந்த ரெண்டும் இவர்களுக்கு உண்டு. யோகமும் ஆச்சாரமும் இருப்பதினாலே இவர்கள் யார்? யோகசாரர். யோகசாரர். இவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமி இந்த உலகம் ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று புறப்பொருள், ரெண்டு அகப்பொருள்.
புறப்பொருள் அகப்பொருள் என்று பொருள்கள் ரெண்டு. இதில் ஞானம் அகப்பொருள், ஞானம் அகப்பொருள், மற்றவை புறப்பொருள். ஞானம் அகப்பொருள், மற்றவை புறப்பொருள். இதில் புறப்பொருள்கள் சூனியம்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். புறப்பொருள்கள் சூனியம்னு நீங்கள் என்ன முதல்ல எங்களுக்கு என்ன சொன்னீங்க? எல்லாமே சூனியம், எல்லாமே சூனியம்னு சொன்னீங்க. ஆனால் பொருள் ரெண்டு வகைப்படும், ஒன்று புறப்பொருள், ஒன்று அகப்பொருள். புறப்பொருள் சூனியம்னு நீங்கள் சொல்கிறத நான் இங்கே ஏற்றுக்கிறோம். ஆனால் அகப்பொருள் அறிவு எப்படி சூனியமாகும்? அறிவு எப்படி சூனியமாகும்? எனவே அறிவு என்பது சூனியமாவதற்கு வழி இல்லையே. ஏன்னா ஒரு பொருளை அறிகிற போது ஒரு குடத்தை பார்க்குறோம், ஒரு ஆளை பார்க்குறோம், ஒரு பேச்சை கேட்குறோம், இப்படியெல்லாம் பார்ப்பதும் கேட்பதுமாக இருக்கும்போது நமக்கு அறிவு நிகழ்கிறதா இல்லையா? அறிவு விளையுதா இல்லையா? விளையுதா இல்லையா? எல்லாம் விளையுது. அப்போ அறிவு எப்படி சூனியமாகும்? பொருள்கள் சூனியமாகலாம், எது சூனியமாகாது? அறிவு சூனியம் ஆகாது. எனவே ஞானம் மட்டும் சூனியம் அன்று, ஞானம் மட்டும் சூனியம் அன்று. எனவே இது எப்படி பொருந்தும் என்று அவங்க கேட்குறாங்க. பொருள் இல்லாமல் ஞானம் எவ்வாறு விளையும்? இந்த கேள்வியை கேட்டவுடனே இவர் என்ன செய்கிறாருன்னா, நீ சொல்வதும் சரி. ஆசிரியர் என்ன சொல்கிறாரு? நீ சொல்கிறதும் சரிதான், புறப்பொருள்கள் எல்லாம் சூனியம், ஞானம் மட்டும் என்ன கிடையாது, சூனியம் இல்லை, சூனியம் இல்லை. இதில் ஒவ்வொன்றுக்கும் ஆமாம் ஆமாம் ஆமான்னு ஆசிரியர் சொல்லிட்டே போவார். 4 பேர் 4 கேள்வி கேட்பாங்க. 4 பேருக்கு அவர் என்ன சொல்லுவார்? நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னு கேட்டால் அவ்வளவில் அவன் மகிழ்க என்பது கருத்து. என்ன அர்த்தம்? அவ்வளவில் அவன் மகிழ்க அப்படின்னு என்ன அர்த்தம்? சரிப்பா அப்படியே வச்சுக்கோ, தப்பு இல்லை, வச்சுக்கோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ உன் அறிவுக்கு இவ்வளவுதான் விளங்கும், இவ்வளவுதான் விளங்கும், அதனால் நீ என்ன பண்ண, அப்படியே வச்சுக்கோ அப்படிங்கிறது தான் கருத்து. ஐயா நல்லா தான் பேசுறீங்க, அப்படியாம்மா? எனவே புறப்பொருள் அகப்பொருள் என்றதில் புறப்பொருள் சூனியம், அகப்பொருள் சூனியம் அன்று என்று கேட்டவுடனே ஆமாயா, அகப்பொருள் சூனியம் கிடையாது, ஞானம் சூனியம் கிடையாது, ஏனையவெல்லாம் என்னது சூனியம் என்று அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார். அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார். இவர் யாரு? யோகசாரர். 3வது ஆளு சௌத்ராதிகர். ஆ 4வது ஆள் தானே வைபாடிகர். 3 வைபாடிகர் 4பா, 3 தான் எழுதி போட்டிருக்கேண்ணா. சரி, ஓகே, பரவாயில்ல. கணபங்கவாதம். இவங்க என்ன கேட்குறாங்க? சாமி, இந்த அகப்பொருள் சூனியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, புறப்பொருள் எப்படி சூனியமாகும்? புறப்பொருளும் சூனியம் கிடையாது, புறப்பொருளும் சூனியம் கிடையாது. ஏன்? அதான் அனுபவிக்கிறோமே, உலகத்தை அனுபவிக்கிறோமா இல்லையா?
எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சூனியம்னு எப்படி சொல்கிறது? நல்லா மதியம் சாப்பிட்டோமா? நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு போட்டாரா இல்லையா? சாப்பிட்டுட்டு வந்து இப்போ எப்படி இருக்கு? இருக்கா இல்லையா? எல்லாம் சூனியம் அப்படின்னா சாப்பிட்டது எனக்கு இப்போதான் சூனியமாக இருக்குது. சாப்பிட்டது சூனியம் இல்லை, இப்போதான் எனக்கு எப்படி இருக்கு? சூனியமாக இருக்கு இல்லையா? நல்லா அனுபவிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ரசம் ஊற்றுங்க, பாயாசம் இன்னொரு டம்ளர் கொடுங்க அப்படின்னு அனுபவித்து சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறது? எல்லாம் சூனியம். நீயும் சூனியம், நானும் சூனியம். நினைத்து பார்த்தால் எல்லாம் சூனியமா? அனுபவித்த பொருள் எப்படி சூனியமாகும்? இல்லை, யான் குடத்தை கண்டேன், இடத்தை கண்டேன், மரத்தை கண்டேன், அனுபவிக்கிறேன் இல்லைங்களா? ஒரு பொருளை அனுபவித்து அதனால் இன்பப்படுகிறேன், துன்பப்படுகிறேன். இந்த அனுபவம் நிகழ்கிற பொழுது புறப்பொருள்கள் எவ்வாறு சூனியமாகும் அப்படின்னு யாரை பார்த்து கேட்குறாங்க? யாரை பார்த்து கேட்குறாங்க? நீங்கள் இப்போதைக்கு எங்களை பார்த்து கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படியா? ஆசிரியரை பார்த்து மாணவர் கேட்குறாங்க, நீங்கள் எல்லாம் சூனியம், நீங்கள் அவர் எப்படி புறப்பொருள் சூனியமான்னு கேட்டால் அவர் ஒத்துக்கிட்டாரு. எங்களுக்கு புறப்பொருளும் சூனியம் கிடையாது, அகப்பொருளும் சூனியம் கிடையாது. ஏன்னா அறிவு சூனியம் இல்லைன்னு அவர்கிட்ட ஒத்துக்கிட்டீங்க. எங்களை நாங்கள் உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோமையா, அதை எப்படி சூனியம்னு சொல்கிறது? ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அவர்கிட்ட என்ன சொன்னார்? ஆமாய்யா, புறப்பொருள் சூனியம் கிடையாது, புறப்பொருளும் சூனியம் கிடையாது. எது போல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கணத்தில் தோன்றி ஒரு கணத்தில் நின்று ஒரு கணத்தில் அழிஞ்சிடும். ஒரு கணத்தில் தோன்றி ஒரு கணத்தில் நின்று ஒரு கணத்தில் என்ன ஆயிரும்? அழிஞ்சிரும். ஆனால் அழிகிற போது புதிதாக தோன்றுகிற பொருள்களுக்கு தன் சார்பை கொடுத்துரும். அதாவது ஒரு உதாரணத்தை முதல்ல சொல்லிடுறேன். இப்போ ஆறு இருக்கா இல்லையா? ஆற்றுல தண்ணி ஓடுது, ஆற்றுல தண்ணி ஓடுது. இந்த கணம் நீங்கள் ஒரு ஆற்றுல தண்ணியை பார்க்குறீங்களா இல்லையா? அடுத்த கணம் அந்த தண்ணியே அங்கே இருந்துச்சு, என்னாச்சு? அந்த தண்ணி போயிருச்சு, வேற தண்ணி வந்துச்சு. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? இருக்கிற மாதிரி பார்க்குறீங்களா இல்லையா? இந்த கணம் பார்த்தது போயிருச்சு, வேற ஒன்று வந்துருச்சு. ஆனால் நமக்கு எப்படி தெரியும்? இருக்கிற மாதிரியே தெரியுதா இல்லையா? அதுபோல உலகம் இப்போ இந்த உடம்பு, நீங்கள் காலையில் பார்த்த உடம்பு வேற, போன நிமிஷம் பார்த்த உடம்பு வேற, அடுத்த நிமிஷம் பார்க்குற உடம்பு வேற. என்னாச்சு? ஒரு நிமிஷத்தில் தோன்றி அழியும் போது என்ன செய்யுது? தன்னை போலவே இன்னொரு அணுக்களை தோற்றுவித்து தன் இயல்பை என்ன செய்யுது? அதுக்கு கொடுத்துட்டு இது போயிடுது. ஒரு கணத்தில் தோன்றி ஒரு கணம் நின்று ஒரு கணத்தில் அது என்ன ஆகுது? அழிஞ்சிருது. அழியும் போது என்ன செய்யுது? தன் சார்பை அடுத்த அணுக்களுக்கு கொடுத்து விட்டு இது அழிந்து போகும். அதனால் நமக்கு எப்படி தெரியுது? இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆனால் உண்மையில் என்னது? இல்லை. நீ போன நிமிஷம் பார்த்தது வேற, இந்த நிமிஷம் பார்க்கறது வேற, அடுத்த நிமிஷம் பார்க்கறது வேற. இது யார் கொள்கை? நம்ம கொள்கை இல்லை. வேற மயக்கத்தில் இது சைவ சித்தாந்தம்னு எழுதி வச்சிடாதீங்க, புத்தரது கொள்கை. அதனால இதுக்கு என்ன பேர்? கண பங்கவாதம். கணம் ஒவ்வொரு கணமும் பங்கமாகும், தோன்றி நின்று ஒடுங்கிடும். ஒரு கணத்தில் தோன்றி ஒரு கணத்தில் என்ன செய்கிறோம்? எல்லாம் அழிந்து போகும். எனவே இதற்கு என்ன பேர்? கணபங்க வாதம் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு சமுதாயவாதம் என்று ஒரு பேர் இருக்கு. சமுதாயவாதம்
கொஞ்சம் நல்லா விரிவாக இருக்குது. இவ்வளோ விரிவாக நடத்தினாலாம் மதியான நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சிரமந்தான். சரி, இவர்கள் 5 கந்தம் சொல்லுவாங்க. 5 கந்தம் சொல்லுவாங்க. உருவக்கந்தம், ஞானக்கந்தம், வேதனை கந்தம், குறிக்கந்தம், வாசனை கந்தம். உருவக்கந்தம், ஞானக்கந்தம், வேதனை கந்தம், குறிக்கந்தம், வாசனை கந்தம். 5 கந்தம் இருக்கு. சரிங்களா? இவங்க சொல்லக்கூடிய கந்தம் அது ஒவ்வொன்றுக்கும் நல்ல விரிவான செய்தி இருக்கு. நான் அதுக்குள்ள எல்லாம் போல. எனவே அகச்சமுதாயம் புறச்சமுதாயம் ஆகிய ரெண்டுமே என்ன கிடையாது, சூனியம் கிடையாது. ஆகியவை சூனியம் கிடையாது. கணந்தோறில் தோன்றி நின்றே ஒடுங்கும் என்று சொல்லுவாங்க. இந்த நான் சொன்ன கந்தங்கள்லாம் விரிவான செய்தி, நான் அதுக்குள்ளே போகலை, அப்படியே விட்டுருவோம். அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். இது சௌத்ராதிகர். அடுத்தது வைபாடிகர். வைபாடிகர் வைபாடிகர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் இந்த புறப்பொருள் காட்சி உணர்வு. எனவே இந்த புறப்பொருள்களும் கணந்தோறும் தோன்றி நின்று ஒடுங்கும் என்பது பொருந்தாது. மொத்தமாக மறுத்துறாங்க. யார் சொன்னதை? ஆசிரியர் சொன்னதை மொத்தமாக மறுப்பதினால விபாடை. விபாடைனா மறுத்தல்னு பேர். விபாடை ஆசிரியர் கருத்தை முழுமையாக மறுத்ததுனால அவங்க யார்? வைபாடிகர். மாறுகோள் உரைங்கிறார். இந்த கணபங்கவாதத்தை ஏற்றுக்க முடியாது, சூனியவாதத்தை ஏற்றுக்க முடியாது என்று மறுப்பதினால அவர்கள் யார்? வைபாடிகர் என்று சொல்லப்படும். சரி, அந்த அளவில் வைத்துக் கொள்வோம். இன்னும் கொஞ்சம் இதுக்குள்ள நிறையா செய்தி இருக்குது, நான் அப்படியே ஸ்கிப் பண்ணி போகிறேன். அடுத்தது ஆசீவகர். ஆசீவகர் யார்? சமணர். 6 கதம், ஆசீவகம், சமணம் எல்லாம் ஒன்று தான். சரி, இப்போ முதல்ல அந்த 5 கேள்வி கேட்டுருவோமா? கேள்வி கேட்டால் தான் புரியும் இல்லையா? கேள்வி என்னது? நிச்சய பொருள்கள் எத்தனை? இவர்களும் ஆகாயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவர்களும் ஆகாயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்புறம் உயிர் என்பது உடம்புக்கு வேற, உயிர் உண்டான்னு கேட்டால் உண்டு. இவர்களை பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு வேறாக உயிர் உண்டு. பதி இல்லை. பதி என்பது இல்லை. கடவுள் மறுப்பாளர். பதி இல்லை. உயிருக்கு வேறாக, உடம்புக்கு வேறாக உயிர் உண்டு. அடுத்தது பாசம், ஆணவம். ஆணவம் உண்டா இல்லையா? இல்லை. அடுத்தது கண்மம் உண்டு. கண்மம் உண்டு. வினை உண்டு. வினை உண்டு. அடுத்தது மாயை. மாயையில் உண்டு. 4 தத்துவத்தை ஏற்றுக்கணும். அதுக்கு மேலே சில தத்துவங்களாக ஏற்றுக்கணும். அதுக்குள்ளே போகல உங்களுக்கு. மாயை உண்டு, ஆனால் நம்ம தத்துவங்கள் அளவுக்கு முழுசாக விரிவாக அவங்க பேசுறதில்லை. சரியா? மாயை உண்டு, கண்மம் உண்டு, மாயை உண்டு. என்ன கிடையாது? ஆணவம் கிடையாது. அப்புறம் அடுத்த கேள்வி, தத்துவ ஞானம். தத்துவ ஞானம் 4 தான். முத்தி என்பது உடலை வருத்தி உயிரை விடுவதே முத்தி. உடலை வருத்தி உயிரை விடுவதே முத்தி.
பெண்களுக்கு முத்தி இல்லை. பௌத்தத்தில் பெண்களுக்கு முத்தி இல்லை. உடம்பு எப்படி, உயிர் எப்படி போகணும்? உடம்பை வருத்தி போனாதான் முத்தி. அதனால தான் என்ன செய்வாங்க, போய் பாறையில் படுத்துக்குவாங்க, வெயிலில் நின்றுக்குவாங்க, உடம்பை போட்டு வருத்துவாங்க. அதுதான் முத்தி. சரிங்களா? உடலை வருத்தி உயிர் விடுவதே முத்தி. அடுத்த கேள்வி. அவ்வளோதான். வினை தானே பயன் கொடுக்கும். கடவுள் தான் இல்லைன்ட்டாங்களே. பிரமாணம் காட்சி அளவை. காட்சி அளவை. சரி. வினை உண்டு, மாயை உண்டு. கடவுளானாங்கம்மா அவர் வினையை கூட்ட மாட்டார். வினை தானே பயன் தரும். வினையை கொண்டு வந்து அவர் கூட்ட மாட்டார். அவங்க இப்போ உருவ வழிபாடை மறுத்து வந்தவங்க தான் பௌத்தர். அது தத்துவ ஞானம் கிடையாது. நம்ம அப்படியே அதாங்கம்மா, தத்துவ ஞானத்தில் அது கிடையாது. ஆனால் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, இப்போ இங்கிருந்து வேறு சமயத்துக்கு போய் அங்கேருந்து என்ன செய்கிறான், இங்கே என்ன செய்கிறானோ அதை பூரா அங்கே போய் செய்கிறானா இல்லையா? அளவு குத்திக்கிறான், மாலை போட்டுக்கிறான், தேர் இழுக்கிறான். சரியா? என்ன அர்த்தம்? இங்கே இருந்துட்டு போனவனால் இதை விட முடியாது. அதே மாதிரி தான் கடவுள் மறுப்பு கடவுள் உருவ வழிபாடு இல்லைன்னு அங்கே போய் என்ன செய்கிறான், அவருக்கு உருவத்தை வச்சுட்டான். அப்போ அவங்க தத்துவ ஞானமே அங்கே அடிபட்டு போகுது. அவன் எதுக்காக அந்த சமயம் தோன்றுகிறதோ அந்த சமயம் என்ன ஆகுது, கல்லுக்கு முன்னாடி போய் சாப்பாடை வச்சா சாப்பிடுமாயான்னு கேட்குறவன் எங்கே கொண்டு வைக்கிறான், போய் வைக்கிறான். அப்போ அவன் தத்துவ ஞானத்தை போய் நம்ம என்ன சொல்லுவோம், இங்கே வச்சா தப்பு, அங்கே வைக்கலாமாம்மா. அப்போ அவன் கொள்கை என்பது எப்படி இருக்கு, நீர்த்து போகிறது. காலம் போக போக கொள்கை என்ன ஆகுது, நீர்த்து போகுது. அது நம்ம அதனால அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போனோம். கொள்கை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். சரிங்களா? அடுத்தது ஆறுகத மதம். ஆறுகதம் அருக கடவுளை முதன்மையாக கொண்டது ஆறுகதம். சமணம், ஜைனம்னு சொல்கிறோமா இல்லையா? ஜைனம், பௌத்தம், ஜைனம். இவர்கள் 7 பொருள்கள் நித்த பொருளாக கொள்கிறாங்க. சமணம் என்ன செய்யுது, 7 பொருள். சீவன், அசீவன், சீவன், அசீவன், ஆச்சிரவம். நான் எழுதியே போட்டுறேன். பொருளாக எடுத்துக்கிறாங்க. சீவன், அசீவன், ஆச்சிரவன், ஆச்சிரவம், சமுவரம், நிர்ச்சரம், பந்தம், வீடு. பந்தம், வீடு. சீவன் என்னது, உயிர்கள். சீவன் என்பது உயிர்கள். இந்த உயிர்கள் 3 வகைப்படும். சித்தன், முத்தன், பெத்தன். சித்தன், முத்தன், பெத்தன். அருக கடவுள் சித்தன். அருக கடவுள் சித்தன். இயல்பாகவே பந்தம் இல்லாமல் இருப்பான். இயல்பாக அவனுக்கு என்ன கிடையாது, பந்தம் கிடையாது. அருக கடவுள்.
முதல்ல பந்தத்திலிருந்து விடுபட்டா முத்தன், பந்தத்தில் இருக்கிறவன் பெத்தன். இதெல்லாம் நாம் சொல்கிறதே தான். இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்றல் இறைவன் சொல்கிறோமா இல்லையா? அப்போ இறைவனுக்கு இலக்கணம் சொல்கிறான். இவன் எதுக்கு சொல்கிறான்? சீவனுக்கு இலக்கணம் சொல்கிறான். உயிருக்கு ஒருத்தன் அருக கடவுள் இயல்பாகவே எப்படி இருப்பான்? பாசங்களில் நீங்கி இருப்பான். பந்தத்திலிருந்து அருக கடவுள் ஒருத்தன் தான் பாசங்களில் நீங்கி இருப்பான். ஏனையோரெல்லாம் என்னது? பாசத்தில் இருப்பாங்க. பாசத்தில் இருந்து விடுபட்டா அவன் யாரு? முத்தன். பாசத்தில் இருந்தா பெத்தன். சரியா? முத்தர் சிலர் பெத்தர் பலர். அசீவகன் இது சடப்பொருள். ஆன்மாக்கள் தான் முத்தராக வராங்க. ஆமாம், அவங்க என்ன கடவுளையும் சீவனோட ஒன்றாக்கிறாங்க. கடவுள் என்ற ஒன்று தனியாக சொல்கிறது இல்லை. அவரும் உயிர் தான். ஆனால் அவர் என்னது? பாசத்தில் நீங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அதுக்கு என்ன செய்கிறோம்? பதி இலக்கணத்துக்கு கொண்டு போயிடுறோம். பதி வேற, பசு வேறன்னு கொண்டு போகிறோம். சரி, சீவன் என்பது என்ன? அசீவன் என்பது சடப்பொருள். பின் ட்ராப் சைலண்ட். ஒன்று புற்களம், 2 ஆகாயம், 3 தன்மம், 4 அதன்மம். புற்களம், ஆகாயம், தன்மம், அதன்மம். இது என்னது? அசீவன். அசீவன். முதல் இருப்பது புற்களம், ஆகாயம், தன்மம், அதன்மம். இப்போ புற்களம்னா என்ன அப்படின்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, 4 பூதம். நிலம், நீர், நெருப்பு, காற்று. அது மட்டுமல்ல, மர வகை, விலங்கு, பறவை. ஆமாம், தாவரங்களும் பறவைகளும். 4 என்னது? 4 பூதம், தாவரம், பறவை. ஆமாம், எல்லாம் இந்த 6 சேர்ந்தது. ஆமாம், பறவைகள்னால் விலங்கு எல்லாம் சேர்ந்தது தான். தாவரங்கள் அச்சரம், அசையாதது, அசைவது. பறவை, விலங்கு இதெல்லாம் என்னது? 1. அசையாத தாவரங்கள் 1. அசைவன, அசையாதன 4 பூதம். ஆகாயம் கிடையாது. 4 பூதம். மொத்தம் எத்தனை? புற்களங்கள் 6. இந்த புற்களத்திற்கு தோற்றத்திற்கு காரணம் என்னது? பரம அணுக்கள். அணுக்களிலே இருந்து இவைகள் தோன்றும். அணுக்களிலே இருந்து எது தோன்றும்? புற்களங்கள் தோன்றும். 4 பூதம் அணுக்களத்திலிருந்து தோன்றும். மரங்களும் விலங்குகளும் பறவைகளும் எதிலிருந்து தோன்றும்? அணுக்களிலிருந்து தோன்றும் என்று சொல்லுவாங்க. அடுத்தது ஆகாயம். இப்போ இவங்க ஆகாயத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ பூதம் என்ன எத்தனை? 5. அதை இந்த 4ஐயும் கொண்டு போய் புற்களனில் சேர்த்திக்கிறாங்க. ஆகாயத்தை என்ன செய்கிறாங்க? தனியாக பிரிக்கிறாங்க. ஆனால் ஆகாயத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சரிங்களா?
இதில் ஆகாயம் ரெண்டு ஆகாயம் இருக்குது. உலக ஆகாயம், உலகம் கடந்த ஆகாயம். உலக ஆகாயம், உலகம் கடந்த ஆகாயம். உலக ஆகாயத்திற்கு எல்லை உண்டு, உலகம் கடந்த ஆகாயத்திற்கு எல்லை இல்லை. இதெல்லாம் கொள்கை, சரிங்களா? ஒரு முக்கியமான செய்தி அப்படியே கொள்கையாக எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நிறையா வந்துன்னா பயந்துக்க வேண்டாம். உங்கள் நோட்டில் பக்கத்தை மட்டும் நப்பி வைங்க. இல்லை, ஒரே நேரத்தில் வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் எழுதி வச்சிங்கன்னா பின்னாடி அதை மட்டும் எப்போ தேவைப்படும் போது பார்க்கலாம். சமணர் மட்டும் என்ன சொல்கிறாங்க, பௌத்தர் என்ன சொல்கிறாங்கன்னு இது தனித்தனியாக ஒவ்வொரு தேவைப்படுகிற போது அதை எடுத்து எடுத்து பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த குறிப்பு பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் விரிவாக இருக்காது, சரிங்களா? குறிப்பு கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். நாம் எடுத்துகிற குறிப்பே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்திலிருந்து எடுத்ததில்லை, இது 2-3 அதான் சொல்லியாச்சு. ஒரு புத்தகத்தில் இல்லை, இது 2-3 புத்தகத்தில் இருந்து தொகுத்து கொடுக்கறது. அதனால் உங்களுக்கு இந்த குறிப்பு ரொம்ப பயனுள்ளதாக பிற்காலத்தில் பயன்படும். இப்போ பயன்படுமான்னு எனக்கு தெரியல, சரிங்களா? பின்னாடி நீங்கள் விரிவாக படிக்கணும்னு நினைக்கும் போத இந்த குறிப்புகள் உங்களுக்கு பயன்படும். சரி, அடுத்தது தருமம். தன்மம் நன்மையை தருவது, நன்மையை தருவது. அதர்மம் தீமையை தருவது. தர்மம் அதர்மம் சொல்கிறோமா இல்லையா? சரி, இப்போ சீவன் 3, சீவன் 3, அசீவன் புற்களம், ஆகாயம், தன்மம், அதர்மம். அடுத்தது 3வது என்னது? என்னம்மா? தன்மம்னா நன்மையை தருவது, அதர்மம்னா தீமையை தருவது. தர்ம அதர்மம் தான். தர்மம் அதர்மம் என்பது தான். ஆச்சிரவம் என்பது 3. இதில் ஆச்சிரவம், ஆச்சிரவம் உணர்வு, உணர்வு. புலன்களின் வழி, சரி, பொறிகளின் வழி புலன்கள் மேல் செல்லுதல். பொறிகளின் வழி புலன்கள் மேல் செல்வதற்கு என்ன பேர்? ஆச்சிரவம். பொறிகள் வழி என்ன செய்யும்? புலகன் மேலே செல்லும். இது வினை வழி நடப்பது என்பது இங்கே கருத்து. வினைக்கு தக்கவாறு தான் அது போகும். வினைக்கு தக்கவாறு தான் பொறி மேலே, பொறிகள்லாம் எங்கே போவோம்? புலன் மேலே போவோம். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? அதே தான் சொல்லுது. வினைக்கு வழி தான், வினைக்கு தக்கவாறு தான் என்ன செய்யும்? பொறி புலன்கள்லாம் வேலை செய்யும். நம்மளும் அதானே சொல்கிறோம், அவனும் அதே தான் சொல்கிறான். புரியுதா? என்ன வேறுபாடு? அது வினை தானாக பயன் தரும்பா, நாம் என்ன செய்கிறோம்? இறைவன் கூட்டி விற்பான். இறைவன் வினைக்கு தக்கவாறு பொறி புலன்களை கூட்டி விற்பான்னு நாம் சொல்லுவோம். சரி, அடுத்தது 4 சமுவரம். இப்படி பொறிவழி போகிற உணர்வை தடுத்தல். பொறிவழி போவதை தடுத்தல், முத்தியை நோக்கி செலுத்துதல், அதான் சமுவரம். இது பல வகை நோன்புகள், தவம், நோன்பு இதெல்லாம் செஞ்சால் பொறிகள்லாம் என்ன செய்யும்? புலன்வழி போகாமல் தடுக்கலாம். அடுத்தது நிர்ச்சரம். உடம்பை துன்புறுத்த செய்தல், சுடுபாறையில் படுக்கிறது, வெயிலில் கிடக்கிறது, இதெல்லாம் தவம். அவங்கள பொறுத்தவரைக்கும் தவம் என்னது? உடம்பை துன்புறுத்தினா தவம். உடம்பை துன்புறுத்தினா தவம். பந்தம். பந்தம் இதுக்கு ஒரு ஊமை சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொரக்காயை
இரும்பு பானைக்குள்ளே வச்சு தண்ணியில் போடுறது என்ன செய்யும்? உள்ளே தான் போகும். இயல்பாகவே சுரக்காயினுடைய இயல்பு என்னது? மிதக்கிறது. ஆனால் அந்த சுரக்காய் இரும்பு பானைக்குள்ளே இருக்கிறதுனால என்ன செய்யுது? மிதக்க வேண்டிய சுரக்காய் முழுகுவது போல விடுபேற்றை நோக்கி செல்ல வேண்டிய உயிர் உலகத்தை நோக்கி இருந்ததுன்னா அதுக்கு பேர் பந்தம். சரியா? இரும்பு குணத்தை உடைச்சிட்டா மேலே வந்துடும், அது வீடு பேர். உலகத்தில் கடந்தா பந்தம், விடுபட்டா வீடு பேர். சரி, இவர்களுக்கு சிறப்பான ஒரு நியாயம். என்ன நியாயம்? சப்தபங்கி நியாயம். சப்தம் என்பதற்கு என்னது? 7. சொல்லுவாங்க. உலக உள்பொருளா இல்பொருளா அப்படின்னு கேட்டா 7 நியாயம் சொல்லுவாங்க. உண்டாம் இல்லையாம், உண்டும் இல்லையாம், சொல்ல ஒணாதாம். சொல்ல ஒணாது இப்படின்னு சொல்ல முடியாது, வரையறுத்து கூற முடியாது. உண்டாம் இல்லையுமாம், உண்டும் இல்லையுமாம், சொல்ல ஒணாதாம். அடுத்தது உண்டும் சொல்ல ஒணாதாம், இல்லையும் சொல்ல ஒணாதாம், உண்டும் இல்லையும் சொல்ல ஒணாதாம். இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் சொல்லிட்டா. நம்ம பழமொழி ஒன்று சொல்லுவாங்க கிராமத்தில், என்னது? ஆனா பொண்ணா குப்பாயி. அதில் ஒன்று தப்பாது. என்ன குழந்தை பிறக்கும்? ஆம்பளை பையன் பிறக்கும், இல்லைன்னா பொண்ணு பிள்ளை பிறக்குங்க. எது பிறந்தாலும் என்ன சொல்லிடலாம்? நான் சொன்னதான் பிறந்தது. ஏன்? அதான் ரெண்டையும் சொல்லியாச்சே. அது மாதிரி எல்லா ஆப்ஷனையும் சொல்லிட வேண்டியது. உண்டும் இல்லையும், உண்டும் இல்லையும் சொல்ல ஒணாதாம், உண்டும் சொல்ல ஒணாதாம், இல்லையும் சொல்ல ஒணாதாம், உண்டுமாம் இல்லையுமாம் சொல்ல ஒணாதாம். அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க? எல்லா ஆப்ஷனும் சொல்லியாச்சு. இதற்கு என்ன நியாயம்? சப்தபங்கி நியாயம். சப்தபங்கி நியாயம். இது அநேகாந்தவாதம். அநேகாந்தவாதம் ஒரு பொருளுக்கு பல வகையாக பதில் சொல்கிறது. அநேகாந்த வாதம் என்று சொல்கிறாங்க. சரி, இதுட்ட திருப்பி கேள்விக்கு போயிடலாம். எத்தனை கேள்வி? 5 கேள்வி. முதல் கேள்வி என்னது? நிச்சய பொருள். நிச்சய பொருள் எத்தனை? 7. சீவன் அசீவன் சொன்னமா இல்லையா? 7 நிச்சய பொருள். 7 சரியா? அடுத்த கேள்வி. அளவை, காட்சி அளவை தான். கருதல் அளவையை ஒரு இடத்துல சில இடத்துல ஏற்றுக்குவாங்க, சில இடத்துல ஏற்றுக்க மாட்டாங்க. கருதல் அளவை உண்டுன்னே போட்டுங்க. கருதல் அளவை உண்டு, காட்சியும் கருதலும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்புறம் பதி பசு பாசம். பதி இல்லை, ஆனால் கடவுளாக யாரை வச்சுக்குவாங்க? அருக கடவுளை வச்சுக்குவாங்க. அருக கடவுளை கடவுளாக வைத்திருப்பாங்க. ஆனால் அது சீவனில் ஒன்று தானே ஒழிய பதின்னு தனியாக வச்சுக்க மாட்டாங்க. சீவனில் ஒன்று தான் வச்சுக்குவாங்க. ஆனால் அவர் என்னது?
பதி. அவங்கள பொறுத்தவரைக்கும் பதிங்கிற ஒரு கேட்டகரியில் வச்சு பதின்னு சொல்ல மாட்டாங்க, பதி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சரியா? அப்புறம் பசு 3 வகைப்படும். என்னது? முத்தன், சித்தன், பெத்தன். அப்போ என்ன? உயிர் உண்டு, உயிர் உண்டு. பாசம், ஆணவம் இல்லை, கண்மம் உண்டு, மாயை உண்டு. ஆணவம் கிடையாது, கண்மம் உண்டு, மாயை உண்டு, மாயை உண்டு. சரிங்களா? பதி, பசு, பாசம் 3 சொல்லியாச்சு. அடுத்த கேள்வி தத்துவ ஞானம் 5. ஆகாயத்தை ஏற்றுக்கிறாங்களா இல்லையா? முத்தி என்பது உடலை வருத்தி உயிர் விடுவதே முத்தி. பெண்களுக்கு முத்தி இவர்கள்ட்டையும் கிடையாது. சரி, புறச்சமயத்தை அடுத்த வகுப்பில் வந்து பார்க்கலாம். இந்த வேகம் ஆகுமா ஆகாதான்னு அப்புறமா ஐயாட்ட சொல்லி வைங்க.